இன்றைய தினம் புரட்சி கலைஞர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவனர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தில் அண்ணன் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடுகிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கன்னியார் அவர்களுக்கும் தம்பி விஜய பிரபாகரன் உள்ளிட்ட அண்ணன் அவருடைய குடும்பத்தினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவர்களுக்கும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். படிப்படியாக அடித்தட்டில் இருந்து ஒரு ஏழை மகனாய் பிறந்து தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் என்கிற இடத்தை அடைந்தவர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்திற்கு செய்த சேவையை தமிழகம் ஒருபொழுதும் மறக்காது. ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வார்த்தைக்கு இணங்க ஏழை மக்களுடைய பிரச்சனைகளை, ஏழை மக்களுடைய பசியை தீர்க்கின்ற ஒருவராக எந்த விதமான சுயநலமும் இன்றி அவர் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார். அந்த அடிப்படையிலே தான் பசித்திருக்க கூடாது, ஒருவரும் கூட பசித்திருக்க கூடாது என்பதில் மிகுந்த கவனம் கொண்டவர் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கும் கூட அவரது சமாதியிலே தினம் தினம் ஏழைகளுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது. யாரை கண்டாலும் உணவு உண்டு அவரை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிற, பசியோடு யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற கரிசனம் கொண்டவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். எனவேதான் பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்ற முழக்கத்தை முன்வைத்திருக்கிற எஸ்டிபிஐ கட்சியோடு இரண்டர கலந்திருந்தவர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். 2016 சட்டமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு பேரவா கொண்டிருந்தார். ஆனால் அன்றைக்கு அது நடைபெறாமல் போய்விட்டது. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக தேமுதிக கூட்டணியோடு எஸ்டிபிஐ கட்சி நாடாளுமன்றத்தை தேர்தலை நாங்கள் எதிர்கொண்டோம். இந்த தருணத்தில் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை இழந்து வாடுகிற அனைத்து சொந்தங்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நினைவு தின பேரணியை கூட தமிழக அரசு அனுமதிக்கவில்லை, சென்னை மாநகர காவல்துறை அனுமதிக்கவில்லை என்கிற செய்தி மிகுந்த வருத்தத்தை தருகிறது. தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக திகழ்ந்தவர், மக்களுடைய உள்ளங்களில இன்றைக்கும் நிலை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவருடைய நினைவு தின பேரணியை கூட அனுமதிக்கவில்லை என்று சொல்வது தமிழ்நாட்டில் ஜனநாயகம் கிலோ என்ன விலை என்று கேட்கிற நிலையில இருக்கிறது. எனவே இதையெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தமிழக அரசு ஜனநாயக வழியில் செயல்படுபவர்களை, அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான அனுமதியும் வழங்கி இந்த உரிமைகளை மதித்திட வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.